அடுத்து நாம் காண இருப்பது துலாம். இருபத்தி 5/26 1/6/26. இந்த குருப்பெயர்ச்சி ஒரு வித்தியாசமான குருப்பெயர்ச்சி. ஏற்கனவே 26 ஆண்டே வித்தியாசமான ஆண்டு இல்லையா? எல்லா விதமான நிகழ்வும், எல்லா விதமான சிறப்பும், எல்லா வித நலமும், எல்லா விதமான வீரமும் தீரமும் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது இல்லையா? எழுச்சிக்கு உரிய ஆண்டாக இருக்கக்கூடிய 2026 கண்டிப்பாக குரு பயிற்சி நமக்கு ஒரு சிறப்பாகத்தான் இருக்குது. எந்த வகையில்? அடுத்த வீடு, அக்கம் பக்கத்து வீடு, பார்த்த வீடு, பார்க்காத வீடு, கேட்ட வீடு, எதிர்த்த வீடு, எல்லா திசையிலும் பூகம்பமே பொங்கி எழுந்தாலும் மிக மிக பொறுமையாக, அமைதியாக, எதுவுமே நடக்காதது போல, தெரியாதது போல நடந்து கொள்ளும் குணக்குன்றாக நடந்து கொள்ளும் தாங்கள் யாரையும் புண்படுத்தாமல் தான் உண்டு, தான் பணி உண்டு, தான் உண்டு, தான் துணை உண்டு என்ற உணர்வோடு நீதி நெறியோடு வாழும் துலாம் ராசி நேயர். போதுமா? அப்போ இந்த துலாம் ராசிக்கு தனித்தன்மை உண்டு. எந்தெந்த வகையில் தனித்தன்மை உண்டு அப்படின்னு பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக துலாம் ராசிக்கு இந்த வரக்கூடிய ஆண்டு இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக குரு நல்ல இடத்துல தான் இருக்கிறார். 9-10க்கு தான் வர்றார். 9லேருந்து 10க்கு வர்றார். உங்கள் ராசிக்கு 10ல் வர்றாரு. 10ல் வந்தால் பதவி போகணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. துலாம் ராசியை தான் இப்போ மிதுனத்திலேருந்து 5ஆம் பிறகு பார்த்தார். இப்போ பணத்தை கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க சொல்கிறார். இப்போ கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு ஏற்கனவே சனீஸ்வரன் உச்சம் பெற்ற ராசி. அது மட்டும் இல்லை, குருவும் உச்சம் பெற்ற கடகத்தில் இருக்கிறார். அப்போ நிச்சயமாக துலாமில் இருக்கக்கூடிய காற்று சம்பந்தப்பட்ட, வெளிநாடு சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக எத்தனை யார் போகிறோமோ போகலையோ, துலா ராசிக்காரங்கள் ஒரு முறையாவது வெளிநாடு போயிட்டு தான் வரணும். அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரிக்காவது போயிட்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரிக்காவது நம்ம போகணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியாவது போகணும். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு கண்டிப்பாக அவங்களுக்கு சிறப்பான ஆண்டாக மாறும். எப்படியெல்லாம் மாறும்? பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அழகு சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் முக்கியமாக விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது, நடனம் நாட்டியாக்கள் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டது, எத்தனைக்கும் பேக்கரி கடைகள், அழகு சம்மந்தப்பட்ட அத்தனையும் உங்களை சொந்தம். அதில் கொஞ்சம் என்ன வித்தியாசம்? அந்த மரங்கள் சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்டது. இப்போ சந்தன மரம், தேக்கு மரம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உகந்தது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இது ஒரு மகத்தான ஆண்டாக மாறும். இந்த குரு பயிற்சியில் உங்கள் உங்களுடைய தசை புத்தி அந்தரத்தை பார்த்துக்கோங்க. நிச்சயமாக துலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், இந்த 5 ராசிக்காரங்களும் எதை வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. எதை வேணாலும் டெவலப் பண்ணிக்கணும். என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. கவலையே படவில்லை. கண்டிப்பாக தசாபத்தியை மட்டும் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஒரு மாறுதல், ஒரு முன்னேற்றம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக எல்லா வகையிலையும் நன்மையை கொடுக்கும் ஆண்டாக இருக்கும். எல்லா வகையிலையும் நன்மையை கொடுக்காது, சாதாரண அல்ல. ஏன்னா நீங்கள் நீதி நெறியோடு, அன்போடு, பாசத்தோடு, பொறுமையோடு வாழக்கூடியவர்கள். என்ன தொழில் எடுத்தாலும் சரி, நான் மேற்கொண்ட தொழிலை என்ன தொழில் எடுத்தாலும் சரி, அது நிச்சயமாக உங்களுக்கு நல் வாழ்க்கையை வழி காட்டும், நிலை நிறுத்தும் என்பதை விட வழி காட்டும். அந்த வகையில் 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறார். பாருங்க, நல்ல முக்கியமான பாயிண்ட்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம் விருச்சகம். அந்த விருச்சகத்தை 5ஆம் பார்வை பார்க்குறார். ஆக என்ன ஆகுது? நிச்சயமாக 2ங்கிறது குடும்பம்.
2ங்கிறது கல்வி, 2ங்கிறது தனம், தானியம், கீர்த்தி, சகிதம். அப்போ 2ஆம் இடத்துல என்ன தொந்தரவு என்ன வந்தாலும் சரி, எந்த ஊசி போடணும்? 5ஆம் பார்வைங்கிற ஊசியை போடணும். 5ஆம் பார்வைங்கிற ஊசியை போடணும். அப்படி போட்டால் என்னாகும்? அந்த 2ஆம் இடத்துக்குரிய எல்லா நோயும் தீரும். அந்த 2ஆம் இடத்துக்குரிய எல்லா நோயும் தீரும். அதில் மாற்று கருத்து அல்ல. அதனால தான் 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்தை சுகம், 4ங்கிறது சுகம், 4ங்கிறது தாயார், 4ங்கிறது வண்டி வாகனம், 4ங்கிறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். அது 7ஆம் பார்வை. அப்போ மனைவியினுடைய பார்வை, பார்ட்னர்ஷிப்புடைய பார்வை. அப்போ 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல என்னென்ன தாயினுடைய சுகம், வண்டி வாகனம் வாங்காமல் படிக்காமல் இருக்கிறவங்க, இன்னுமே 2 வருஷமாக ஸ்கூல் போகலப்பா, டியூஷன் கூட போக சொன்னாங்க, அம்மா அப்பா திட்டி நான் போக முடியலப்பா, இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுங்க. அதுதான் 4ஆம் இடத்துடைய சிறப்பு. அசிங்கமாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, நான் தூக்கு கூட போட்டுக்கணும்னு நினச்சிட்டேன். அப்படியெல்லாம் நினச்சோம்ல. இந்த குரு பயிற்சி வரும்போது அது அப்படியே தலைகீழ யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக மாறிடும். அப்படியே மாறி மறுபடியும் உங்கள் பக்கத்தில் வரும். அது 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை அந்த சக்தி உண்டு. 7ஆம் பார்வை 7ங்கிற இன்செக்ஷன் உண்டு. அடுத்து 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. இது ரொம்ப முக்கியம். 6 நோய், 9 ஊசி. போதுமா? இது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. 6 ருணம். அப்போ 6ங்கிறது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் எங்கே இருக்குது? மீனம். என்ன நோய்? 7 நோய். அடுத்த நோய் ஜென்ம நோய். அடுத்த நோய் எல்லா சனீஸ்வரனுடைய வழிபாடு. அப்போ அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ருணஸ்தானத்தை, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நோய் தன்மையை, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வைத்திய செலவை, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவ செலவை, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகள், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா 7 எல்லா பிரச்சனைகளும் நடக்கக்கூடிய இடத்தை எந்த இன்செக்ஷன் காட்டுது, எந்த இன்செக்ஷன் சால்வ் பண்ணி கொடுக்குது? 9ஆம் பார்வை. எந்த இன்செக்ஷன் 9ஆம் இடம் இந்த ஊசி போட்டோன்னு என்ன ஆகுது? பீஸாக போயிடுது. நல்லா ஜாலியாக நடக்கிறாரு, நல்லா சாப்பிட்றாரு, நல்லா டாய்லெட் போகிறாரு, நல்லா பாத்ரூம் போகிறாரு, இயற்கையெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது அவருக்கு. ஆக மொத்தம் 9ஆம் பார்வை யார்? தகப்பன் சொத்து. 9ஆம் பார்வை யார்? பாக்கியத்துக்குரியவர். மனைவியினுடைய பாக்கியத்தை கூட சொல்லலாம். பாக்கியம்னா யார் மூலம் வந்தான்னா, அப்படிப்பட்ட பார்வை 9ஆம் என்கிற இன்ஜெக்ஷன் மூலம் 6ஆம் என்ற நோயை தீர்ப்பது தான் இந்த விதி. அதில் மாற்று கருத்து அல்ல. ஆக துலாம் ராசி நேயருக்கு கண்டிப்பாக குரு உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10ல் குரு இருந்தால் பதவி போச்சு. 10ல் குரு இருந்தால் பதவி போச்சு. தயவுசா அதை நம்பாதீங்க, தயவுசா அதை நினைக்காதீங்க. 10ல் குரு போச்சு, பதவி போகாது. வாட்ச்மேனாக இருந்துட்டு என்ன பண்ணுவோம்? ஜூனியர் அசிஸ்டண்டாக வருவோம். ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்துட்டு என்ன பண்ணுவோம்? சீனியராக வருவோம். சீனியர் இருந்துட்டு என்ன பண்ணுவோம்? பெரிய ஆஃபீஸராக வருவோம். ஆஃபீஸ் சூப்பரண்டாக வருவோம். அப்படித்தான் அர்த்தமே ஒழிய 10ல் குரு இருந்தால் பதவி போச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். போதுமா? தயவு செய்து துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும். ஏன்? நீதிக்கு உரியவர், நேர்மைக்கு உரியவர், அன்புக்கு உரியவர், எந்த செயலையும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காத ஒரே ஜீவன் 7வது ராசி தான். காலபுருஷனுக்கு 7வது ராசி தான். என்ன ராசி? துலாம் ராசி தான். அங்கே யார் யார் இருக்கிறா? சுவாதி, சித்திரை, சுவாதி, விசாகம். பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய ஆளுக்குமா. சுவாதி சொல்லவே வேண்டாம். சுவாதி சனீஸ்வருடைய நட்சத்திரம். சுவாதி சக்கரத்தாழ்வருடைய நட்சத்திரம். சுவாதி ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். 27 அது ரொம்ப ஹைலைட் உள்ளது. அடுத்த சித்திரை முருகப்பெருமான். அதுக்கடுத்தது விசாகம் குரு. குருவுக்கு எல்லாம் மிஞ்சினது யாருமே இல்லை. குருவை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆக மொத்தம் துலா ராசி மற்றற்ற மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை நீங்கள் கொண்டாடக்கூடிய ராசி துலாம் ராசி என்பதை மறக்காதீங்க. அடுத்து நாம் காண இருப்பது விருச்சகம். துலாம் சூப்பராக